ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகஷீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றத்தை தரும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு ஊதிய உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். உங்கள் திறமைகள் வெளிப்படும். குருவின் அருளால் கோடி நன்மைகளும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ருணரோக அஷ்டம ஜீவஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும். எதிர்பாராத வரவு வரும். திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும். ஜூலை 25 முதல் சிலருக்கு சொத்து சேரும். எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு. பொன் பொருள் சேரும். வேலை தேடி வந்தவர்களுக்கு நல்ல வேலையும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தியும் தேடி வரும். மாதுர் ஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 5, 6, 7. அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை 19, 24, 28, ஆகஸ்ட் 1. குலதெய்வ வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். அம்மன் கோயிலில் குங்கும அர்ச்சனையை உங்கள் பேரில் பண்ணுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.